தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திக்குடைய மனைவி இங்கே வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அடிக்கவும் போகிறாங்க. அநியாயமாக என் புருஷனை இப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி இங்கே சாபம் கொடுக்குறாங்க. ஸோ கௌதம் மதுமிதா எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதை கேட்ட லக்ஷ்மிகாந்த் மேலே ரூமில் இருக்கிற அபிஷேக்கு கிட்டே போயிட்டு கீழே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, நீ என்ன இங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லி அபிஷேக்கை கேட்குறாங்க. அப்போது அபிஷேக் கிரேட் பிஸ்னஸ்மேன் கௌதம் பழனிசாமி தன்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தரை கொலை செய்ய முயற்சி செய்தார் அப்படின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸை எங்கள் அபிஷேக் வந்து சொல்கிறாங்க. அப்போது கீழே நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா அதுவாக நடக்கிற மாதிரி தெரியலை, ஏதோ நீ ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனை காமிக்கிறாங்க. முகத்தில் ஒரு மாஸ்க்கு போட்டுட்டு காரை ஓட்டிகிட்டு போகும்போது அது எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா கார்த்தி செம்ம போதையில் வர்றாரு. அவரை ஆக்சிடென்ட் பண்ணதே இந்த அபிஷேக் தான் அப்படின்றது இந்த சீன் மூலமாக தெரியுது. ஸோ இதை நினச்சி பார்த்து சிரிக்கிறாங்க. யார்கிட்ட மோதணுன்னு தெரியாமல் இந்த கௌதமும் மதுமிதாவும் மோதிட்டாங்க. இந்த அபிஷேக் கிட்டே வா அப்படின்னு சொல்லி வாழ்நாளில் இனிமேல் வெளியிலே வர முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே அபிஷேக் பார்த்திங்கன்னா வில்லன் சிரிப்பு சிரிக்கிறாரு. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு ஃபியூ எபிசோடாக அந்த கிரணை பார்க்கும்போது எப்படி கொஞ்சம் எரிச்சலாச்சோ அதே மாதிரி இந்த அபிஷேக்கை பார்க்கும்போது அதே எரிச்சல் தான் நம்மளுக்கும் வருது. ஸோ இருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு, கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷனை மதுமிதா வந்து கண்டுபிடிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பிடிக்கணும், அபிஷேக் மாட்டணும். கிரண் எப்படி வந்து மாட்டினாரோ அதே மாதிரி இந்த அபிஷேக்கும் மாட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் தண்ணீர் போய் நிற்கணும். அதை பார்த்து நம்ம ரசிக்கணும். பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.